புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஒரு முறை கோடியற்புதரான புனித அந்தோணியாருடைய ஒரு திருத்தலத்திற்கு நான் திருப்பலி நிறைவேற்ற சென்றிருந்த போது அங்கு ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு மனிதர் அந்த கோடியற்புதருக்கு முன்பாக அப்படியே முழுவதுமாக சரணாகதியாகி முழுவதுமாக படுத்துக்கொண்டு தன்னுடைய இரு கரங்களையும் தலைமீது கூப்பி அப்படியே ஆண்டவருக்கு வணக்கம் செலுத்தி கொண்டிருந்தார். அந்த கோடி அற்புதரிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து செபித்துக் கொண்டிருந்தார். நீண்ட நேரமாக அவர் படுத்த படுக்கையாகவே இருந்து நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து அந்த அற்புதரிடத்தில் மன்றாடி கொண்டிருந்தார். நற்கருணை நாதருக்கு முன்பாக இருக்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு நம் ஒவ்வொருவருக்கான விடுதலை, பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை, நம் வாழ்விற்கான மீட்பு என்பதை நாமும் உணர்ந்து கொண்டால் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து ஆண்டவரை நாம் வணங்குவோம். ஞானிகள் எப்படி ஒரு உயர் பதவியில் இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும், புகழில் இருந்தாலும், பட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட சிறிய பாலன் இயேசுவுக்கு முன்பாக, அந்த சிசு பாலனுக்கு முன்பாக நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினார்களே, நீங்களும் நானும் கூட இந்த நற்கருணை ஆண்டவரின் முன்பாக நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கி ஆராதனை செய்ய வேண்டும். திருவெளிப்பாடுகள் புத்தகம் சொல்லுகிறது, ஆண்டவர் அரியணையில் வீற்றிருக்க அந்த அரியணையில் இருந்த எல்லா மூப்பர்களும் தங்களுடைய தலையில் இருந்த கிரீடங்களை எல்லாம் கழற்றி கீழே வைத்துவிட்டு முழுமையாய் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து அரியணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரை அவர்கள் ஆராதனை செய்தார்கள், போற்றி துதித்தார்கள். தூயவர் 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 என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாமும் கூட முழுமையான உள்ளத்தோடு, முழுமையான மனதோடு, இருதயத்தோடு, முழு ஆற்றலோடு நம் ஆண்டவரை தூயவர் 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 என்று மகிமைப்படுத்தும் போது அவருடைய மாட்சியில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாயிருக்கிறோம். முழு மனதோடு ஆண்டவரை ஆராதனை செய்து அவருடைய நல்ல ஆசீரை பெற்றுக்கொள்ள இந்த இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 14 முதல்
21 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நம்முடைய தியான சிந்தனைக்கு 17வது இறை வார்த்தை எடுத்துக்கொள்வோம். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக் கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். இயேசுவில் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகள், இந்த இறைவார்த்தை பகுதி பல செய்திகளை நமக்கு கொண்டு வருகிறது. முதல் செய்தி, ஒரு பேய் பிடித்த சிறுவனை ஒரு தந்தை இயேசுவினுடைய சீடர்கள் முன்னிலையில் அழைத்துக் கொண்டு வருகிறார். எப்படியாவது அந்த சீடர்கள் குணமாக்குவார்கள் என்று நினைத்த போது அவர்களால் குணமாக்க இயலவில்லை. அதனால் அந்த தந்தை இயேசுவிடத்தில் அவரை கொண்டு வருகிறார். இயேசுவிடத்தில் அவர் வந்தவுடனே அவருடைய செயல்பாடு எப்பேற்பட்டதா இருந்தது என்றால், ஆண்டவர் முன்பாக அவர் முழுமையாக முழந்தால் படியிட்டு மன்றாடினார். நாம் எப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்தாலும், கோவிலுக்குள்ள நாம் நுழைந்தாலும், நற்கருணை ஆராதனையில் ஈடுபட்டாலும், நம்மை முழுவதுமாய் ஆண்டவரிடத்தில் சரணாகதியாக்கணும், ஒப்பு கொடுக்கணும். மிக மிக அவசியமான ஒன்று. அதன் பிறகு அவர் தன்னுடைய மன்றாட்டை ஆண்டவருடைய முன்னிலையில் வைக்கிறார். ஆண்டவரே, என் பையன் பேய் பிடித்தவனாக மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகி அவனுக்கு வலிப்பு வருகிறது. அதனால் அவன் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து அவதிப்படுகிறான். எனவே அப்பேற்பட்ட அந்த மகனுடைய தீய ஆவி விலகும்படியாக அவனை நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி தன் விண்ணப்பத்தை இயேசுவிடத்தில் ஒப்புக்கொண்டார். பிரியமானவர்களே, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்களின் விண்ணப்பம் என்ன? உங்களின் மன்றாட்டு என்ன? உங்கள் ஜெபம் என்ன? இயேசுவிடத்தில் நீங்க எதற்காக வந்திருக்கிறீங்க? எதற்காக இடத்துல ஜெபிக்கிறீங்க? எதற்காக உங்களை உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறீங்க? என்ன கருத்துக்காக, எந்த சிந்தனைக்காக ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க? அந்த கருத்தை சொல்லுங்க. என் ஆண்டவரே, நான் தாழ்ந்து பணிந்து வணங்கி என் மகளுக்காக ஜெபிக்கிறேன், என் மகனுக்காக ஜெபிக்கிறேன், என் கணவனுக்காக மன்றாடுகிறேன், என் குடும்ப பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன், என் தொழிலுக்காக மன்றாடுகிறேன், என் வியாபாரத்திற்காக ஜெபிக்கிறேன், என் பயணத்திற்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளையின் படிப்புக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளையின் வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறேன், திருமண தடை நீங்க மன்றாடுகிறேன், குழந்தை பாக்கியத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் கருத்தை சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க, ஜெபிங்க. பிறகு அவர் அந்த சீடர்களை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களை கடிந்து கொள்ளுகிறார் என்றால், அவர்களுடைய நம்பிக்கையின்மை. அவருடைய நம்பிக்கையின்மை. சில நேரங்கள்ல நமக்கு கூட நம்பிக்கை இருப்பதில்லை. தொடர் தோல்வி வந்தா, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்தா, நோய் நொடியில நாம் அதிகமா பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நாமளும் நம்பிக்கை இழந்துடுறோம், சோர்ந்து போயிடுறோம், தளர்ந்து போயிடுறோம். வாழ்க்கையில் ஆண்டவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை குறைஞ்சு போயிடுது. பல பேர் கோயிலுக்கே வரத்தில்லை. ஏன்னா நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை கண்டிக்கிறார். மகனே, மகளே, உன்னை திருப்பொழிவினால் அருட்பொழிவு செய்திருக்கிறேன், திருமுழுக்கினால் உன்னை நான் அருட்பொழிவு செய்திருக்கிறேன். தேவ நற்கருணையினால் ஒவ்வொரு நாளும் உன்னை திடப்படுத்துகிறேன். ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக உன் குற்றங்களை பாவங்களை கழுவி உன்னை தூய்மையாக்குகிறேன். திருப்பலியின் வழியாய் உனக்கு அருள் பொழிவு செய்து என் மீட்பிலேயே பங்கு பெறுகிற பாக்கியத்தை உனக்கு கொடுக்கிறேன். ஆனா உனக்கு நம்பிக்கை இல்லையே, உனக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சே. ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையின்மையை கண்டிக்கிறார். பிரியமா, இந்த
இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சீடர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே எதனால எங்களால குணமாக்க முடியல? இப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே பலமுறை நான் செபிக்கிறேனே, ஒப்பு கொடுக்கிறேனே, மன்றாடுறேனே, எதற்காக ஆண்டவரே இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் செய்யாம இருக்கிறீங்க? எதற்காக இன்னும் வரை எனக்கு நன்மை செய்யாமல் தாமதித்துக் கொண்டே இருக்கிறீங்க? இன்னும் எவ்வளவு காலம் ஆண்டவரே நான் பொறுமையோட காத்திருக்கணும்? எவ்வளவு காலம் ஆண்டவரே இந்த வலியோட வேதனையோடவே நான் இருக்கணும்? இந்த கஷ்டத்திலேயே நான் உழன்று கொண்டிருக்கணும் ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் அப்பா? பதில் தாருங்க இயேசுவே, பதில் தாருங்க இயேசுவே. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக நீ கேட்பது உனக்கு நடக்கும். நீ கேட்பதை முழுமையாக நீ பெற்றுக்கொள்வாய். அந்த உறுதியான நம்பிக்கையோடு இந்த ஆராதனையில் பங்கெடுத்து நம்பிக்கையினால் நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ள உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு உடன் இருக்கிற தெய்வம், ஒரு தாயை போல நம்மை அரவணைத்து தேற்றுகின்ற தெய்வம், ஒருபோதும் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து வருகின்றவரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுத்து சிறப்பான ஆசிரியரை பெற்றுக்கொள்ள இந்த ஆராதனையில் முழுமையான ஈடுபாட்டுடன் பங்கெடுத்து இறை அருளை பெற்றுக்கொள்ள செபிப்போம். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய், கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய், கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய். அன்பு எனும் அமிர்தத்தினை நான் அருந்திட என கலிப்பாய், உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய், நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார், அண்ட சராசரங்களை கோள்களை படைத்தார். இவற்றை எல்லாம் ஆள்வதற்கும் பலுகி பெறுவதற்கும் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார்.
நாம் பாவத்தில் வாழ்ந்திருந்தாலும், ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றாலும், தீமையில் உழன்று கொண்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். பாவ குழியிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு வாழ்வை கொடுக்கிற இறைவனாக இருக்கிறார். எனவே அவருடைய அன்பில் இணைந்து கொள்ள, அவருடைய இரக்கத்தினால் வாழ்வு பெற, அவருடைய மன்னிப்பினால் நாம் ஒவ்வொருவரும் புது வாழ்வும் புது நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ள செபிப்போமாக. பல்லுயிரை படைத்திருப்பான், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பிற்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தேன். உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. நம் விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி செபிக்கலாம். நம் திருச்சபைக்காக செபிக்கலாம். பிரியமானவர்களே, திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை முதல் கடைநிலை இறை ஊழியர்கள் வரை எல்லோரும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இறை ஆட்சியை, விண்ணரசை இந்த உலகத்தில் கட்டி எழுப்ப ஆண்டவர் தாமே அவர்களை ஒரு சிறந்த கருவியாய் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் எல்லா இறை ஊழியர்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காக்கும்படியாக செபிப்போம். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் இயேசுவின் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கலாம். குடும்பங்கள் எல்லாம் இயேசுவினுடைய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது அந்த குடும்பத்தில் ஆறுதல், நம்பிக்கை, அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, அமைதி, அத்தனை புண்ணியங்களும் நமக்கு நிறைவாய் கிடைக்கும். சண்டை சச்சரவுனால, மனக்குழப்பத்தினால, கடன் பிரச்சனைகளினால, சந்தேக எண்ணங்களினால நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, ஒற்றுமை இல்லையா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள், மாணவ மாணவியர்களுக்காக செபிக்கலாம். அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நல்ல எதிர்கால வாழ்க்கை அமையணும், திருமண தடைகள் நீங்கணும், குழந்தை பாக்கியம் பெருகணும். ஆண்டவர் தாமே இவர்கள் எல்லோருக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுத்து இறை ஞானத்திலும், அறிவாற்றலிலும், நல் ஒழுக்கத்திலும் சிறந்த பிள்ளைகளாக நம் குடும்பத்தின் பிள்ளைகள் வாழ வரம் வேண்டி அந்த பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். இந்த உலகம் அமைதி பெறணும், போர் சூழல்கள், கலவரங்கள், தீவிரவாதங்கள் ஒழிந்து அமைதியோடும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் இந்த நாட்டு தலைவர்கள் வாழ, மக்கள் எல்லோரும் நிம்மதியோடு ஆண்டவரை போற்றி புகழ, உலக அமைதிக்காக, சமாதானத்திற்காக, ஒற்றுமைக்காக செபிக்கலாம். இந்திய நாட்டிற்காக செபிக்கணும். இந்திய நாட்டில் இருக்கிற எல்லாரும் சமாதானமாக இருக்கணும். மத பாகுபாடுகளோ, சாதிய மோதல்களோ, இனக்கலவரங்களோ, மொழி வேற்றுமைகளோ இல்லாமல் எல்லோரும் பாரத தாயினுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வோடு, சமத்துவத்தோடு, சகோதரத்தோடு பழக, எல்லா நலன்களையும் பெற்று வாழ, அடிமைத்தனங்கள் நீங்க, பாகுபாடுகள் மறைய இறைவனிடத்தில் செபிக்கலாம். நற்கருணை நாதரே, வல்லமையாய் இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளி இருப்பவரே,
நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நோய்கள், பலவிதமான நோய்களினால் இன்றைக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உடல் நோய்கள், மன நோய்கள், ஆன்ம நோய்கள் என்ன, ஒவ்வொரு நாளும் இந்த வியாதிகளினால் நாங்கள் அவஸ்தைப்படுகிறோம் ஆண்டவரே. உடல் தளர்ந்து போகிறது தெய்வமே, மனம் சோர்ந்து விடுகிறது அப்பா. நீரே எங்களை தொட்டு குணமாக்கி சுகப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு பயணம் செய்கிறவர்களுக்காக செபிப்போம். எந்த தடையும் இல்லாமல் விசா கிடைக்கணும், பாஸ்போர்ட் கிடைக்கணும், பத்திரமா அவங்க பயணம் செய்யணும். ஆபத்து, தீங்குகள் எதுவும் அவர்களுக்கு நேரிடாமல் கடவுளே தன் வான தூதர்களின் வழியாக அவர்களை பத்திரமாய் வழி நடத்தணும்னு ஜெபிக்கலாம். இந்த அருள் தேடல் என்கிற யூடியூப் சேனலின் வழியாக உலகத்தில் இருக்கிற பல்வேறு மக்கள், பல நாடுகளில் இருந்து இந்த ஆராதனையின் வழியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நற்கருணை ஆண்டவரின் முன்பாக இயேசுவின் திரு இருதயத்தின் பேரில் கரம் கோர்க்கிறார். அருள் தேடல் யூடியூப் சேனலின் வழியாக இருக்கின்ற எல்லா உறவுகளையும் இந்த நற்கருணை நாதர் இணைத்து பக்தியில் நாம் சிறந்தோங்க, விசுவாசத்தில் வளர, ஆன்மீகத்தில் இன்னும் அதிகமாக வளர்ந்து கடவுளுடைய அருளை மிகுதியாக பெற்றுக்கொள்ள, நன்மைகளை நம் வாழ்வில் அனுபவிக்க, இறை வரங்களை பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். ஆண்டவரே நம் ஒவ்வொருவரையும் இந்த ஆன்மீக இணைப்பை ஏற்படுத்துகிறார். நற்கருணையின் பிணைப்பை நமக்குள் உண்டாக்குகிறார். ஜெபிக்கலாம். முதியவர்களுக்காக நாம ஜெபிக்கணும். வயதான காலகட்டத்தில் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்து கொள்ள முடியாமல், அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற முடியாமல் அவதிப்படுகிறார்கள். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு பக்கபலமாக, ஆறுதல் தேறுதலாக இருக்கணும்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இறுதியாக நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்திருக்கிற ஆன்மாக்களுக்கு ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றியை தரும்படியாக ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசிர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திவ்ய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மகிமையில் மாட்சியில் பங்கு பெற ஜெபிப்போமாக. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லா
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.